Hi friends, welcome to SUBA'S gallery. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்னு பார்த்துருவோம். 2 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன். அதே அளவில் கப்பில் 1.5 கப் ஜீனி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் சேர்த்து நீங்கள் ஈக்குவலாக 2 கப்பாகவே எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், பால் வந்து 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிக்க போகிறோம். நெய்யை ஊற்றிட்டு அதில் முந்திரியையும் திராட்சையையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெய் நல்லா உருகிருச்சு. அதில் இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது முந்திரி ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம திராட்சையையும் இதிலே சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை இப்போ தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு கடாயில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை வந்து தீயாமல் வரும். இந்த மாதிரி நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து அடுப்பை நல்லா சிம்மிலேயே வச்சு வறுத்துட்ருக்கேன். அப்போ தான் டைம் எடுத்தாலும் ரவை வந்து கருகிராமல் நல்லா பதமாக வரும். பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. வாசம் வருது. போதும், இவ்வளோ தான். இதை அப்படியே இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம லட்டு செய்ய எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற ரவையை இது கூட சேர்த்து திருப்பியும் அரைச்சிக்கலாம். அது வந்து ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதம் கூட தேவையில்லை. அரை பதம் அரைச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ ரெண்டையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துலையோ ஏதோ ஒன்றில் மாற்றிக்கலாம். அடுத்தது இதில் வந்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் போட்டாச்சு. அடுத்து அந்த நெய்யையும் அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். இப்போது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிக்கலாம். நெய், முந்திரி, திராட்சை எல்லாமே எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் வந்து பாலை ஒவ்வொரு பாகமாக ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிக்க போகிறேன். மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாதிக்கும். இன்றைக்கி நிறைய இருக்கிறனால ஒவ்வொரு பாதிக்காக ஊற்றி உருண்டை பிடிக்க போகிறேன்.
இந்த மாதிரி பாலை கொஞ்சமாக ஊற்றி கையில் தான் பிசைஞ்சு விட போகிறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். அது வந்து பால் வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு வரும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் உருண்டை வர்றது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டோம். இப்போது இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது ரவா லட்டு கலவை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், நல்ல உருண்டை கரெக்டாக வருது. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை உடையாமல் நல்லா ஷேப்பாக வருது. இந்த மாதிரி எல்லா கலவையுமே வந்து உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ரவா லட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாகவும் வந்திருக்கு, டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.